கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 27 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டுமாம். அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே துன்பத்திலே நாம் அவர்களுக்கு விசாரித்து வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்டவர்களை நம்முடைய வாழ்க்கையில விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், 102 சங்கீதம் 16 வசனத்திலே, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதில் செய்கிறவர். எப்பொழுதெல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திக்கற்றவர்களுக்கு, கணவரை இழந்த பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், 146 சங்கீதம் 9 வசனத்திலே, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை அவர் ஆதரிக்கிற தேவன். அவர் உதவி செய்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே சகாயர். ஹல்லேலூயா. அவரே ஆதரவு கொடுக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் தகப்பன் தாயால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம், திக்கற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கலாம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறாரோ, அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். ஏழை எளிய ஜனங்களை ஒருபோதும் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்கிறவர், விதவைகளுக்கு நீதி செய்கிற தேவன். அவர்களை நாம் ஒடுக்க கூடாது. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குவார்கள், அவர்களை அற்பமா எண்ணுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் தடைபடும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 23 அதிகாரம் 10 வசனத்திலே, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களே, அவர்களுடைய சொத்துக்களே, அவர்களுடைய பணத்தை அபகரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவர்களுடைய சொத்துக்களையும் நிலங்களையும் அபகரித்துக் கொள்வார்கள். அது சாபம். கர்த்தருடைய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை, அவர்களுடைய பொருட்களை ஒருபோதும் அபகரித்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுடைய காரியங்களை, மற்றவர்களுடைய பொருட்களை, மற்றவர்களுடைய சொத்துக்களை, நிலங்களை நாம் ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக, தீமையான காரியங்களை விட்டு விலகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களாய், அவரை தரித்து கொண்டவர்களாய், எப்பொழுதும் உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையோடு வாழும் போது நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருபோதும் மற்றவர்களுடைய காரியங்களை, மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்க கூடாது.
நமக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள், இச்சையான எண்ணங்கள் வரக்கூடாது. அது பொருள் ஆசையா இருக்கலாம், பண ஆசையா இருக்கலாம். எதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சத்ருவுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தால், பொல்லாத உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். அதுவே தேவனுக்கு முன்பான பக்தியா இருக்கிறது, சுத்தமான பக்தியா இருக்கிறது, மாசில்லாத பக்தியா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்கிறோமா? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லது உலக பாவங்களிலே, உலக இச்சைகளிலே பாவத்துக்கு அடிமையாய் வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவருக்கு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். அவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த உலக பாவங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, தேவனால் பிறந்தவர்களாய் மாறினோமோ, அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரோ, நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளும் போது பிசாசானவனால் நம்மை தொட முடியாது. எந்த சத்ருவும் நம்மை தொட முடியாது. பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள். சத்துருக்களை மேற்கொள்ள நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்து தேவனுடைய கிருபைகளை இழந்து போகக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பொல்லாங்கனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனால் பிறந்தவர்களாய் வசனத்தின்படி வாழும் போது நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அல்லது இந்த உலக பாவத்திலே சிக்கி வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த உலக பாவங்களை தள்ளி, உலக ஆசைகளை தள்ளி, மாம்சத்தின் கிரியைகளை தள்ளி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வசனத்திலே நிலைத்திருக்க, இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து நன்மைகள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். சுய சித்தத்தை வெறுத்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்வோம். சத்ருவானவன் நம்மை தொட ஒருபோதும் நாம் அனுமதி கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொண்டு வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துல முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. பரிசுத்த இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக.
ரீபா கபர ஷகர கதுரி கரதரபல ரியாக்கபோர சாந்த ரதன ஹதரபல. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சாந்த ரதன ஹதரபல. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் மணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் மணியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து ஏற்ற நேரத்துல பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்னது போல பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை தேவைகளை சந்திங்க, திருமண காரியங்களை சந்திங்க, ஏற்ற துணையை கொடுங்கப்பா. திருமண தேவைகளுக்கு வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் இந்த குடும்பத்தை சந்திங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கடன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமில்ல நாமத்தினாலே சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனை உபத்திரவங்கள் நீங்கி போவதாக. ரீபா லகா ரஷா லகா தரபா ரபா கரஷா கரதரபா ரீபா கே ரேஷே கே லேதேனே மாக்கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா லகதர ஷக்கரதரபலா ரபகர ஷக்கரதர ஷலதனமரஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவன் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும் அப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாற்றுக்கும் விலக்கியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. இப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. கிருபையினாலே நாங்கள் ஜீவனோடு வாழ்கிறோம். கிருபையினாலே எங்களை நிரப்புங்க. வல்லமினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. ஆவியானவரே எங்களோடு கூட தங்கிருங்க. எங்களுடைய வாழ்க்கையில மிக பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபதாங்கப்பா. இந்த உலகத்தை மேற்கொள்ள, பாவத்தை மேற்கொள்ள, பாவங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே இன்பமான நித்திரை கொடுத்து ஆசீர்வதிங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. வரப்போற காரியங்களோடு எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.